மாடு முட்டி மகளை பத்தி என்ன சொல்ல அப்படி கை விடுவேன். அப்பா இவனை தேவடியானு கேட்டு விட்டேன், இவனை நாசினி கேட்டு விட்டேன், என்னை பார்த்து வேசினி கேட்கலாமே, என்னை பார்த்து பேப்பரு வேறு கேட்டா அன்னிதான் போய் சொல்றாங்க. அவங்க என்ன அடிக்கிறீங்களே, உன்னுடைய மருமகன் இப்பொழுது எந்த நிலையில் இருக்கிறேன் தெரியுமா மாமா? மாமா உனக்கு என்ன, உனக்கு மூணு நல்லா மூக்க பிடிக்க பலாக்கத்தினி கொட்டிக்கிட்டா என்னடா உனக்கு? உன்னுடைய மருமகள் நாளை இப்பொழுது 3 மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் மாமா. என் மகன் கோருக்கு போகும். இவன் எந்த நிலைமையில் இருந்தான்? 3 மாதவனாக இருந்தான். என் மகன் முகத்தை கூட சரியா பார்க்க அவன் போருக்கு சென்று விட்டான். 3 மாத கற்பம். 3 மாத கற்பம் இருக்குதா? மாமா இந்த கருவுக்கு காரணம் யாரு? மாமா என்ன வார்த்தை கேட்டீங்க? இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு கேக்குறீங்க மாமா. உன்னிடத்தில் சொல்லாமல் இந்த பாவி நான் வேறு யாரிடத்தில் சொல்ல போகிறேன் மாமா? இந்த கருவுக்கு தானே காரணம் யாருன்னு கேக்குறீங்க மாமா. இந்த கருவுக்கு காரணம் வேற யாரும் கிடையாது. இங்கே சத்தியத்தை மறந்து விடாதே அந்த மாட்டா. இவன் எதுக்கு சொல்ல மாட்டேன், எனக்கு தான் தெரியும். அப்பா சொல்லுங்க, யாரு யாரு மாமா? யாரு? எங்க மாமா? இந்த கருவுக்கு தானே யாருன்னு காரணம் கேக்குறீங்க மாமா. இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு என்னால் இப்பொழுது சொல்ல முடியாது. ஆனால் கால நேரம் வரும்பொழுது நீங்களே யார் என்று புரிந்து கொள்வீர்கள் மாமா. கால நேரம்? ஆமா மாமா. சோறு பயஞ்சோறு நீக்கி சொல்லாதவோ நாளைக்கு எப்படி சொல்வா? ஏற்று சொல்றா கூட்டு வரும்போது பௌர்ணமி இருக்க சொல்ல நிலா சோறு காட்டாதவோ இவன் எங்க இந்த அம்மா சரி காட்டு நான் எனக்கு வேலை கட்டியா வாழ்வதே சூத்து கழுமா என் மகனுக்கு துரோகம் செஞ்சு மாமா. என் மகனை ஏமாற்றி விட்டாயா? மாமா என் மகனுக்கு அழகு இல்லையா? சைலண்ட் அறிவு இல்லையா? வீரம் இல்லையா? சொல்லு விவேகம் இல்லையா? எது நீ கொள்ளையாமா? மாமா அது மட்டும் இல்ல, வெளிநாட்டுக்கு சென்றான். உண்மைதான். பட்ட படிப்புல முதல் மாணவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டவன். பல நாடு அனுபவங்களை கற்றறிந்து வந்தவன் என் மகன். எனக்கு பிறகு நாட்டு ஆளுங்களை தகுதி படைச்சது என் மகன். உண்மைதான் மாமா. அவனை நாட்டு மண்ணாலாம் கேள்விப்பட்டான். நான் வீட்டிலே தன்னிடம் நடக்க முடியுமாடா? தலைமுடி வச்சுட்டாலே பெண்ணாயா? பெண்ணு கிடையாது. பெண் என்றால் யாரை சொல்ல வேண்டும்? என் மகளை தான். புத்தகி என்றால் யாரை சொல்ல வேண்டும்? என் மகளை தான். பத்தினி என்றால் யாரை சொல்ல வேண்டும்? என் மகளை தான். இந்த முட்டை வாங்கத்துல எத்தனையோ தண்ணிக்கு மது பிரிவு தண்ணிக்கு மது ஏற்றா முட்டு போய் இந்த முட்டை வாங்கத்தை ஏற்றிடுவா. அது மட்டும் இல்லடா, என் மகள் எந்த வழியில் எந்த வழியா? அந்த நாராயண வயது வந்தவன் யாரடா? ஐயோ அந்த அனுசுயா வழியில் வந்தவன் யாரடா? நானே நாம பண்ணுவேன். அந்த சந்திரமதி வழியில் வந்தவன் யாரடா? யாரு? என் மகன். ரோகிதா சவர்மா போடா. வர வைக்கிறேன் ஒண்ணு டேய், வர வைக்கிறேன். சொல்லுங்க, பாலுக்கு ஒரு மாசு பால் இருக்கலாம். என் மகன் ஒரு கூசு பாவலே ஒரு தூசா. இதுல ஆண்கள் முகத்தையே பார்த்தது அப்படியே குஞ்சு தலை நிபுணர் போவா. ஆமாடா, இதுல குப்புறாங்க உட்காந்துக்கிறோங்க. நல்லா இருக்கிற வந்து பிச்சு வச்சுக்கலாமா? பாய் முட்டை சொல்ல அப்பா நீ அத கூட சொல்லுடா.
நம்ம நாட்டை இருக்கக்கூடாது. இவளை அடித்து சித்திரவதை செய்து, ஐயோ, இவளை நாட்டை விட்டா கடத்த வாயா. இந்த கருவுக்கு காரணம் யாருன்னு உனக்கு தெரியாதா? உன்னுடைய தந்தை இடத்திலே ஓரிரு வார்த்தை எடுத்து சொல்லி என்னை காப்பாற்ற கூடாதா அண்ணி? என்ன ஒரு கொழுப்பு, என்ன ஒரு ராணுவம், என்ன ஒரு ரகம் இருந்தா நான் செய்த தவற மூடி மறைன்னு சொன்னா ஒரே ஓட்டமா எங்க அப்பன்னு போய் சொல்றதுக்கு உனக்கு சமாளம்னா நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் கூடவே பொன்மகளும் மன்னவனும் வாழ்வு காணவே வாழ்வே வாழ்வே
மீசைக்காரன் பிடிக்கிறாரு முன்னங்க அவரோட சொல்றாரு